திகில் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஜாப்பனீஸ் அர்பன் லெஜெண்டான ஹச்சிசக்கு சாமாவை பற்றி பார்க்க போகிறோம். ஹச்சிசக்கு சாமான்றது ஜாப்பனீஸில் காலகாலமாக சொல்லிட்டு வர ஒரு அர்பன் லெஜெண்ட். இது பார்க்க நார்மலான பொண்ணு மாதிரி இருந்தாலும் 8 அடி உயரம் வரைக்கும் இருக்குன்றாங்க. இது குழந்தைங்களை பார்த்தா கடத்திட்டு போய் கொண்டுடுன்னு சொல்லி நம்பப்பட்டு வருது. இந்த ஹச்சிசக்கு சாமாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையனோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த பையனுக்கு நம்ம ஆலெக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஆலெக்ஸ் என்ன தான் ஜப்பானை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ்னால் அமெரிக்கா போய் பல வருஷம் ஆகுது. அதனால் அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அமெரிக்காவில் தான். அவனுக்கு 8 வயசாக இருக்கும் போது அவன் தாத்தா பாட்டியை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்கூல் லீவுக்கு அவனை ஜப்பான் அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டி வீடும் ஜப்பானில் நகர்ப்புறம்லாம் தாண்டி அமைதியான காட்டுப்பகுதி பக்கத்தில் இருந்தது. ஆலெக்ஸ் அங்கே அவன் நாட்களை சந்தோஷமாக கழிச்சிட்டு இருந்தான். அவங்க வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு நிற்கிறத, தலையில் தொப்பி போட்டு நிற்கிறத அவன் பார்த்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு அவன் வீட்டு ஃப்ரெண்ட்ஸே கிட்டத்தட்ட 8 அடி இருக்கும். அந்த பொண்ணோட கழுத்தை அந்த ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நிற்கிறத அவன் கவனிச்சான். அவனை அந்த பொண்ணுக்கிட்ட போய், பொண்ணு நீ எப்படி இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டான். அந்த பொண்ணு அவனை பார்த்து வினோதமாக சிரிச்சுட்டு எதுவும் பேசாமல் போன்னு மட்டும் சொல்லிச்சு. அவனை அதை சரியாக கண்டுக்காமல் விளையாட ஆரம்பிச்சுட்டு சாயங்காலம் இருட்டுக்குள்ளே அவங்க பாட்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டுக்குள்ளே போனவொன்னே யதார்த்தமாக அவங்க பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அது நம்ம வீட்டு ஃப்ரெண்ட்ஸெல்லாம் 8 அடிக்கு ஹைட்டில் நின்றுது, என்னை பார்த்து போன்னு சொல்லிச்சுன்னு சொன்னான். அதை கேட்டோன்னே அவங்க பாட்டிக்கு அப்படியே வேர்த்து ஊட்ட ஆரம்பிச்சிச்சு. அவங்க பாட்டி உடனே வீட்டு கதவு எல்லாம் சாத்திட்டு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு நீ என் பக்கத்துலேயே இருன்னு சொல்லி அவங்க தாத்தாவுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டி கால் பண்ணோன்னே எங்கேருந்து வேலையில் இருந்த தாத்தா உடனே வீட்டுக்கு வந்து அவரை கதவை சாத்திட்டு பேரங்கிட்ட நீ எங்கள் பக்கத்துலேயே இரு, எங்கேயும் போகாதன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சவருக்கெல்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆலெக்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. அவனும் அவங்க தாத்தா பாட்டி பக்கத்துலேயே இருந்தாங்க. ஆனால் வீடே ஒரு மாதிரி அமானுஷமாகவும் பரபரப்பாகவும் இருக்கத்தான் அவன் உணர்ந்தான். உடனே அவங்க தாத்தா மேல் மாடியில் இருந்த ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டாரு. அவனுக்கு ஒரு பக்கெட்டை கொடுத்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ வெளியே வரக்கூடாது, உனக்கு பாத்ரூம் வந்தாலும் இந்த பக்கெட்லேயே போயிட்டு இந்த ரூமை விட்டு யார் கதவு தட்டினாலும் நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். கூடவே ரூமை சுற்றி அவர் உப்பை கொட்டினார். உப்பை கொட்டிட்டு கதவை தாப்பால் போட்டு போயிட்டார். இவனுக்கு ஒன்றும் புரியலை. சரி தாத்தா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ளேயே புக்கை படிச்சுட்டு கேம் விளையாடுறது படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆலெக்ஸும் நல்லா தூங்கிட்டான். ஒரு 1-1:30 மணிக்கா அவன் ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி கேட்டுச்சு. அந்த தட்டுற சத்தத்தில் எழுந்து யாருன்னு கேட்டால் அவங்க தாத்தா, ஆலெக்ஸ் நான் தான் வந்திருக்கேன், உங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க, வெளியே வா, நம்ம உங்கள் அப்பா அம்மா கூட பேசலான்னு சொல்லி சொன்னார். இவனும் சரி எதுவும் ஞாபகம் இல்லாமல் சரி தாத்தா தான் கூப்பிட்றாருன்னு சொல்லி கதவு பக்கத்தில் போனால் அந்த கதவு பக்கத்தில் கொட்டி வச்சிருந்த உப்பு அப்படி கருகி போய் கருப்பாக இருக்கிறத கவனிச்சான். இதை பார்த்தோன்னே இல்லை தாத்தா நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் பெட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டான். அவங்க தாத்தா தட்டுறது படு வேகமாக தட்ட ஆரம்பித்தார். ஆலெக்ஸ் வெளியே வா அப்படின்னு வரத்துற மாதிரி கேட்டுச்சு. இவனும் பயத்திலேயே பெட்டிலேயே உட்காந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தாத்தா கதவு தட்டுற சட்டம் போனோன்னே இவன் கொஞ்சம் அமைதியாக உட்காந்தான். திடீர்னு மணி 2-2:30 ஜன்னல் வழியாக அவங்க தாத்தா சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இது ஜன்னல் வழியாக தாத்தா தட்டுற, ஜன்னல் திறக்கலான்னு பார்க்கும்போது தான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இவன் இருக்கிறது 1வது மாதிரி, கிட்டத்தட்ட 10 அடி உயரம் இருப்பான். அந்த பக்கம் தாத்தா ஜன்னலில் வந்து எப்படி தட்டுவாருன்னு சொல்லிட்டு யோசிக்க நம்மளை சுற்றி என்னமோ நடக்குதுன்னு சொல்லி பயத்தில் அவன் நல்லா விஷயத்தை போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் அவன் தட்டுற சட்டம் கேட்டு தான் எழுந்தான். எழுந்து பார்த்தா மணி இப்போ காலையில் 9 இருந்தது. அவங்க தாத்தாவும் பாட்டியை வெளியே கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இந்த வாட்டி உப்பை பார்த்தா உப்பு கருகலன்னு சொல்லி அவன் கதவை திறந்துட்டான். கதவு திறந்த உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. கூடவே கருப்பு கோட்டை போட்டு சில ஆட்களும் வந்திருந்தாங்க. அவங்க தாத்தா அவங்கக்கிட்ட என்னமோ சொல்லி இவனை உடனே ஒரு லெமோ காரில் ஏற்றி விட்டாரு. இவன் முன்னாடி ஒரு காரு, பின்னாடி ஒரு காரு. இவன் பக்கத்தில் இந்த கோட்டு போட்ட ஆளுங்களும் அவங்க தாத்தாவை உட்காந்து இருந்தாங்க. எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும்போதே வண்டி எடுத்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி போக தான் அவன் சைடு மிரரில் பார்க்க ஆரம்பித்தான். அந்த 8 அடி உருவ பொண்ணு அவன் பின்னாடி நின்று அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காது. வண்டி ஒரு 100-120 கிலோமீட்டரில் போகுது. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஓடிட்டு வந்து இவன் வண்டி பக்கத்துலேயே ஓடி வருது. இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கையை நின்று என் கூட வான்ட்டு இவன் அதை பார்த்து அலறான். இவனை சுற்றி இருக்கவங்க யாராலையும் அதை பார்க்க முடியல.
அது அந்த கதவை வேகமாக ஓடி வந்துட்டு டப்பு டப்புன்னு இடிக்குது. அந்த இடிக்கிற சவுண்டு மட்டும் எல்லாருக்கும் கேட்குது. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியுது. இவ்வளோ பயத்தில் அலறி அந்த ஆளுங்க நடுவுலேயே மூடி படுக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக ஒரு வழியாக எல்லாரும் அவனை ஏர்போர்ட்டுக்கு இட்டுன்னு போய் யுஎஸ்ஏக்கு அனுப்பி விட்டாங்க. அவன் இன்னும் பயத்தோடவே இருந்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, அது ஒரு அர்பன் லெஜெண்ட், அதால் கடலை தாண்டி வர முடியாது, நீ அந்த திரும்பி ஊருக்கு போகாத வரைக்கும் நீ சேஃப் தான் சொன்னாங்க. 8 வயசில் இது நடந்ததை மறக்கவே முடியாமல் அலெக்ஸ் அவன் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 10 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவங்க ஊருக்கே அவன் போனதில்லை. அவங்க அப்பா அம்மா மட்டும் எப்போனா போயிட்டு வருவாங்க. 10 வருஷத்தில் ஒரு நாள் அவங்க தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லி ஃபோன் வந்தது. அதை மட்டும் கேட்டு அவன் பாட்டிக்கிட்ட அவன் பேசிகிட்டு இருந்தான். அவங்க பாட்டியும் சோகத்தோடு பேசிட்டு, ஆலெக்ஸ் கண்ணா, இப்போ தான் உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீ குழந்தையாக இருக்கும் போது தான் அந்த பேய்கள் பிடிக்கும், நீ திருப்பி வா, ஊருக்கு வா, அப்போ தான் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அவனும் சரி பாட்டி நான் வரேன்னு சொல்லி சொன்னான். அவங்க பாட்டி சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணும்போது அவனுக்கு அந்த குரல் கேட்டுச்சு. பூ பூ பூ.